ஹலோ வியூவர்ஸ். நம்ம இந்தியா லெவலில் நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய காலேஜஸில். ஸோ அதில் எந்த விதமான கோர்சஸ் வந்து எடுத்து படித்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 கோர்சஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோர்சஸ் படித்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆகியிருக்காங்கன்னு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது டாபிக் ஹை பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் கோர்சஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நார்மலாக இந்தியா லெவல்லவே எந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படித்து பிளேஸ்மெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு சொன்ன உடனேவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இப்போது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே இந்த சிஎஸ்சி கோர்சஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதுக்கான மவுஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ இந்த நார்மல் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜிஸ் ஓவர் கம் பண்ணிக்கிட்டனால இந்த டெக்னாலஜிஸை பில்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங், கோடிங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு ரீசனாகவும் இப்போ வளர்ந்துட்டுருக்கிற நம்ம நார்மல் ட்ரெண்டிங்கில் பார்க்கும்போது கம்ப்யூட்டருக்கான ஒரு அந்த விஷயம் குறையிறதே கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் இந்த ட்ரெண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிற பீப்புளும் அதிகமாகிட்டு தான் வராங்க. அதனாலவே இதோட இம்பார்ட்டன்ஸோட தெரிஞ்சு நிறைய பீப்புள் வந்து ரெக்ரூட்டும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கவுங்க கம்பெனிஸ்க்கு. ஓகே, இது பேசிக்காக இருந்தாலும் இப்போ நம்ம வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹை டிமாண்ட். எஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிற பீப்புளாகவும் இருக்கட்டும், அவங்க ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்காங்க. ஸோ நிறைய சிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் வந்து கேட்குறாங்க. அது ஒரு ரீசன் ஹை பிளேஸ்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் இவங்க எந்த மாதிரியான ரோல்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ கம்மியான ரோல்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ரோல்ஸ்க்கு தான் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. மெயினாக இந்த ரோல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த சிஎஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு சில கோர்ஸஸும் இருக்குது, பட் சிஎஸ்சி உங்களுக்கு மேஜராக யூஸ் ஆகும். சரி, இவங்க ஆவரேஜாக ஆனுவல் சேலரி எவ்வளோ வாங்குவாங்க? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது 22,35,024 rupees பர் ஆனமில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இயர்லி பேக்கேஜ் வந்து இவ்வளோ கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மெயின் திங் என்னென்னா சிஎஸ்சி கிராஜுவேட்ஸோட டிமாண்டு தான் மெயின் ரீசன். ஸோ இந்த டிமாண்ட் இருக்க கண்டிப்பாக இதுக்கான மவுஸ் வந்து குறையாது. ஸோ சிஎஸ்சி பிடெக் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் எடுத்து படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சியில் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிடெக்கில் பார்த்தோம், இது வந்து பிஎஸ்சி. இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம படிப்போம்னா டேட்டா அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த திங்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த டேட்டா அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங்கு, மெஷின் லேர்னிங் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டாபிக்ஸில் நல்ல ஒரு நாலேஜில் இருக்கீங்க அப்படின்றது. எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், இன்னும் நிறைய ரோல்ஸ் வந்து இது ரிலேட்டடாகவே உங்களுக்கு வரும். இவங்களோட சேல்ரி எவ்வளோ இருக்குன்னா ஆவரேஜாக 6 lakh per annum to 12 lakh per annum வரைக்குமே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான காலேஜ் நம்ம சூஸ் பண்ணி படிச்சிருக்கோம், அதே மாதிரி அது கவுன்சிலிங்கில் போயிருக்கோமா இல்லை மேனேஜ்மெண்ட்டாக, அந்த மேனேஜ்மெண்ட்டில் போன காலேஜ் எந்த மாதிரி ஒரு டாப் காலேஜாக, இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு உங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜோட டிவிஷன்ஸு 3 டைப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, Tier 1, Tier 2, Tier 3. இதில் நீங்கள் Tier 3, Tier 2 காலேஜஸில் போகும்போது உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான அந்த ஒரு வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். சேம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வருவாங்க, கேம்பஸில் நீங்கள் போக சான்சஸ் இருக்குது. பட் எல்லா பீப்புளுமே வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி போவாங்க, ஜாப் போவாங்கன்ற அஷூரன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு Tier 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 30 above 35 பீப்புள் கிட்ட பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க. மீதி அந்த 5% பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜி படிக்கிற ஐடியாவோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இறங்குறாங்க. ஸோ இந்த Tier 1 காலேஜஸில் இதுதான் ஒரு பெனிஃபிட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிஏ.
இந்த பிசிஏ வந்து ஒரு 3 இயர் கோர்ஸு. சேம் இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமிங், டேட்டாபேசஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை பற்றி தான் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க, படிப்பீங்க. சரி, உங்களோட ஜாப் ரோல் எப்படி இருக்குன்னா, வெப் டெவலப்பராக நீங்கள் ஆகலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரியான ஜாப் ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த கோர்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரியாக உங்களுக்கு ஒரு 3 lakh per annum to 6 lakh per annum வரைக்குமே இந்த பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 4th பிளேஸில் இருக்குது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு ப்ரீவியஸாகவும் நம்ம பார்த்தோன்னா பிஎஸ்சிலே வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் பார்த்தோம். சேம் இங்கே உங்களுக்கு பிஎஸ்சி தான், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு ஈஸியாக தெரிகிற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இல்லாமல் எதுவுமே இல்லை. ப்ரீவியஸாக ஒரு 7-8 years பிஃபோர் வரைக்குமே எப்படி இருந்துச்சுன்னா, மொபைல் ஃபோனில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அதை நம்ம ஃபர்தராக ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே குறைவாகவும் இருந்துச்சு. அதே சமயம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் தேடி அது எங்கே இருக்குது அப்படின்ற பார்த்து எடுத்து நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கோ வேறு என்ன செமினார் ப்ரிப்பரேஷனோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் அதுவும் உங்களுக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு தேடி பார்த்து ஆன்சர்ஸ் எடுக்கணும்? அந்த ஒரு நிலைமையை உங்களுக்கு குறைக்கிறதுக்காகவே வந்த ஒரு முக்கியமான டெக்னாலஜி இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிறது, ஃப்யூச்சரும் ஆள போகிற ஒரு விஷயந்தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் நிறையவே இருக்குது நம்ம இந்தியா லெவலில். ஸோ பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்த பீப்புள்ஸை நிறைய பேர் ஹையர் பண்ணுறாங்க. இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஏஐ அல்காரிதம்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ரொபாட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை டாபிக்ஸில் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது ஏஐ என்ஜினியராக நீங்கள் ஆகலாம், ரிசர்ச் சயின்டிஸ்ட், சாட்பாட் டெவலப்பர்ஸ். ஸோ இப்போ ChatGPTன்றது ஒரு விதமான சாட்பாட். அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணி அந்த பாட் கிட்ட நீங்கள் கொஷின் பண்ணோம்னா அந்த பாட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸும் சொல்யூஷன்ஸும் கொடுக்கும். இதுக்கான ஆவரேஜ் சேலரி எவ்வளோனா 6 lakh per annum to 10 lakh per annum வரைக்கும் உங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க கம்பெனிஸ். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்கிற அந்த கோர்ஸ் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இன் சைபர் செக்யூரிட்டி. இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் டெவலப் ஆகியிருந்தாலும் நிறையா இந்த ஆன்லைன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் செக்யூர் பண்ணுறது ஆர் ப்ராப்ளம்ஸ் எதாவது வந்தாலும் அதை எப்படி சொல்யூஷன் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எஸ், இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து செக்யூரிங் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ். உங்களுக்கு டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை நம்ம எப்படி செக்யூராக வச்சுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல், ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒதுங்கி போகலாம், இல்லை சொல்யூஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். உங்களோட ஜாப் ரோல் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளீட் பண்ணும்போது ஆவரேஜ் சேலரியும் உங்களுக்கு 5 lakh to 9 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ மெயினாக நான் போடுறதுக்கான ஒரு ரீசன் வந்து, எவ்வளவோ கோர்சஸ் இருந்தோம், ஒரு சில இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான கோர்சஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும். நம்மளோட ஆவரேஜ் சேலரியை தாண்டி நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்த கோர்சஸ் ரிலேட்டட் டவுட் இருந்ததுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸோடு நான் உங்களுக்கு வந்துடுறேன். நிறைய பெரிய பெரிய ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது ரிலேட்டட் உங்களுக்கு என்ன என்கொயரிஸ்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃபர்தர் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எஜுகேஷனல் ரிலேட்டட் ஆர் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.